கோவிலுக்கு வெளியில கம்பீரமா நிக்கிற இராஜகோபுரத்தை பார்த்திருக்கீங்களா? ஆகம விதிகளின்படி ஒரு கோவிலே இறைவனின் திருவுடல்தான். கருவறை இறைவனின் தலை அல்லது இதய பகுதி, கொடிமரம் தொப்புள் பகுதி. இந்த இராஜகோபுரம்தான் இறைவனின் 2 பாதங்கள். இதனால்தான் கோவிலுக்குள்ளே நுழையும் போதும் சரி, வெளியேறும் போதும் சரி, கோபுர வாசலில் விழுந்து வணங்குற வழக்கம் இருக்கு. இது இறைவனின் திருப்பாதங்களையே நேரில் தொட்டு வணங்குவதற்கு சமம் என்று ஆகமங்கள் சொல்லுது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது வெறும் பழமொழி மட்டுமல்ல, ஆகம நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு ஆன்மீக உண்மை. தூரத்திலிருந்தே கோபுர கலசங்களை பார்த்து கும்பிட்டாலே அந்த கோவிலுக்குச் சென்ற முழு பலனும் நமக்கு கிடைக்குமாம். இது கோபுரத்தின் அதீத புனித தன்மையையும் இறைவனுடன் நம்மை எளிதாக இணைக்கும் ஆற்றலையும் மிகத் தெளிவாக காட்டுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.